ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேது கிருபையினாலே இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் வியாக்கியானம் அருளிச் செய்த பொழுது அதிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய சில ஐதிஹ்யங்கள், வார்த்தைகள் மற்றும் சம்வாதங்கள் என்று அருளிச் செய்யப்பட்டுள்ளது. அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் இந்த தொடரிலே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 6வது நாள் புள்ளும் சிலம்பின கான் அப்படிங்கிற அற்புதமான பாசுரம். இந்த பாசுரம், அதாவது 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொரு தோழியா எழுப்பிண்டே போறா. எதற்காக என்றால், பகவத் குணானுபவம் எப்பொழுதும் கூடி இருந்து குளிர்ந்து அடியார்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதினால். இப்போ இவள் ஒவ்வொரு தோழியா எழுப்புறா இல்லையா, அந்த ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமான பாகவதர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டீஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த தோழியை எழுப்பும் பொழுது அருளி செய்யப்பட்ட வார்த்தை என்ன? புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னு. இந்த இடத்துக்கு தான் ஆறாயிரப்படியிலே சுவாமி அழகிய மணவாள நாயனார் எடுத்து காட்டக்கூடியது என்னன்னா, ஆறாயிரப்படியிலே சுவாமி பிள்ளை பிள்ளை ஆழ்வான் என்கின்ற ஆச்சாரியர், சுவாமி கூரத்தாழ்வானால் திருத்தி பணிகொள்ள செய்யப்பட்ட இந்த ஆச்சாரியரானவர் இந்த வார்த்தையை அருள்வார் என்று சுவாமி நம்பிள்ளை அருளி செய்ததாக இங்கே காட்டப்பட்டுள்ளது. புள்ளும் அப்படின்னாக்க, புல் அப்படின்னாக்க பறவைகள், சிலம்பின என்றால் ஆரவாரம் செய்கின்றன. அப்போ பட்சிகள் எல்லாம் ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்போ பொழுது விடிந்ததற்கான அடையாளமாக இந்த பட்சிகள் ஆரவாரம் செய்வதை ஆண்டாள் நாச்சியார் இங்கே எடுத்து காட்டுகின்றாள். பட்சிகள் எப்பொழுது ஆரவாரம் செய்யும்னாக்க, இரையை தேடுவதற்காக. அதுவும் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம் தொடங்கி சில பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை காட்டக்கூடிய விஷயமாக இந்த பட்சிகளுடைய நாதம் அமைந்திருக்கு. இந்த இடத்துக்கு தான் சுவாமி பிள்ளை பிள்ளை ஆழ்வான் அருளி செய்வாராம், பகவத் சமாஸ்ரயணத்துக்கு அனுகூலமான காலம் எதுன்னு கேட்டா அந்த விடிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம். அதை காட்டக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த பட்சிகளுடைய நாதம். அதனாலே இந்த பட்சிகளுடைய நாதம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உத்தேசியம் என்று அருளி செய்வாராம். ஏன்னா ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானுக்கு சேஷத்துவமாக இருப்பது, அடிமைப்பட்டிருப்பது, எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்வது, அவனை ஆசிரியிப்பது, அவனுக்கு பரதந்திரப்பட்டிருப்பது என்று இவை அனைத்தையும் செய்யக்கூடிய அனுகூலமான காலம் எதுனாக்க அந்த விடிகாலை பொழுது. அதை நமக்கு பட்சிகள் உணர்த்துவதனால பட்சிகளும் நமக்கு உத்தேசியம், அதனுடைய நாதமும் நமக்கு உத்தேசியமாக அமைகின்றது. அதைத்தான் ஆண்டாள் இங்கே காட்டுகின்றாள். அம்மா, பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்ப ஆரம்பிச்சுடுத்து. அப்போ உகந்த காலம் வந்து விட்டது. அதனாலே அனைவரும் எழுந்திருங்கள், அம்மா எழுந்திரு, எம்பெருமானை சென்று அடையலாம் என்று காட்டுகின்றாள். இதனுடைய தாத்பரிய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த பட்சிகள் எதை காண்பிக்கின்றதுனாக்க நம்முடைய ஆச்சாரியர்களை. ஏன்னா பட்சிகள்ங்கிறது ஆச்சாரிய ஸ்தானம். எதற்காக என்றால், ரொம்ப அழகா சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனாரே ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஒரு சூத்திரமாக அருளி செய்கிறார் இல்லையா, சேர்ப்பார்களை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகாக்கி என்று. அப்போ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்க்கக்கூடியவர் ஆச்சாரியர். அப்போ இந்த இடத்துல பட்சி என்ன பண்ணுறது? பொழுது விடிஞ்சுடுத்துன்னு நம்மளை எழுப்பி இந்த ஆத்மாவை எம்பெருமானை ஆசிரியிக்கும்படி செய்கின்றது. அதனால இந்த பட்சிகளுக்கு ஆச்சாரியருடைய ஸ்தானம், பட்சிகளுடைய நாதம் நமக்கு உத்தேசியம். அதே போல பகவானை அடைவதற்கு தகுதியான காலத்தை நமக்கு தெரிவிக்கின்ற நம்முடைய ஆச்சாரியருடைய வாக்கும் விரும்பத்தக்கது. அதுதான் ஆத்மாவுக்கு உத்தேசியம் என்று இந்த இடத்திலே சுவாமி பிள்ளை பிள்ளை ஆழ்வானுடைய வார்த்தையாக அருளி செய்யப்பட்டது. இப்படி புள்ளும் சிலம்பின கான் என்று ஆண்டாள் நாச்சியார் எழுப்பியது யாரைன்னு கேட்டாக்க, பிள்ளாய் அப்படின்னு ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள். இந்த பெண் பிள்ளையை பிள்ளாய்னு சொல்லி அழைக்கிறாள். எதற்காக இந்த பெண் பிள்ளையை பிள்ளாய் என்று அழைக்கிறாள் அப்படின்னு கேட்டா, இந்த பெண் கிருஷ்ணானுபவத்துக்கு புதிதாக வந்து சேர்ந்தவள், நியூ என்ட்ரி. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணானுபவம் செய்ததில்லை, அடியார்களுடன் கூடி செய்ததில்லை. அடியார்களுடன் கூடித்தான் செய்ய வேண்டும் என்பதை அறியாதவள், அறிவில் குறைந்தவளாக இருந்ததுனால இந்த பெண்ணை பிள்ளாய் என்று அழைக்கின்றாள். இந்த இடத்துக்கு சுவாமி பராசர பட்டர் அற்புதமான ஒரு வார்த்தையை அருளி செய்தார். இப்போ இந்த பிள்ளாய்ங்கிற பெண்ணை சிந்தையந்தி அப்படிங்கிற ஒரு கோபிகையோட ஒப்பிட்டு சொல்றார். சிந்தையந்தி பத்தி விஷ்ணு புராணத்திலே 5வது அம்சம் 13வது அத்தியாயத்திலே காட்டப்பட்டுள்ளது. சிந்தையந்திங்கிறது அவளுக்கு அங்க நாமமாக குறிப்பிடப்படவில்லை. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இவளை சிந்தையந்தின்னு அழைக்கிறா. காரணம் என்னன்னா, எப்பொழுதுமே எம்பெருமானை தன்னுடைய சிந்தனத்திலே கொண்டிருப்பவள், அதனால சிந்தையந்தின்னு அழைக்கிறா. இப்போ அந்த கட்டத்துல, அதாவது நம்ம எல்லாம் இப்ப கோபிகையா மாறிடும்.
அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவானா, இவர்களை எல்லாம் அப்படி ஈர்ப்பதற்காக எங்கோ ஒரு இடத்திலே கானகத்திலே ஒரு பசுக்கிட்ட உட்கார்ந்துண்டு ஆனந்தமாக அவன் திருப்புல்லாங்குழலை ஊதுவான். அப்போ இந்த புல்லாங்குழலுடைய நாதம் கேட்ட உடனே இந்த மற்ற கோபிகள் எல்லாம் என்ன பண்ணுவானா, என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் போட்டதை போட்டபடி விட்டுட்டு ஓடி போயிடுவா கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்கு. அவன் குழல் ஊதிட்டான், நமக்காக காத்துன்னு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டதை போட்டபடி, அதாவது குழந்தைக்கு முலையுண் குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தா கூட அந்த குழந்தையை விட்டுட்டு ஓடி போயிடுவாளாம். அடுப்புல பால் பொங்கினா பொங்கட்டும், துணி தோச்சுருப்பா, பாதி போட்டுட்டு ஓடி போயிடுவா, தண்ணி இறைச்சுருப்பா, கிணத்துல போட்டுட்டு ஓடி போயிடுவா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, ஏன்னா அவர்களுக்கு முக்கியம் கிருஷ்ண பரமாத்மா. அதனால போட்டதை போட்டபடி போட்டுட்டு ஓடியே போயிடுவா. எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, வாசப்படியை தாண்டி அந்த காலத்துல போறதுன்னா எல்லாம் படிதாண்டா பத்னிகளாக இருந்தா. ஆனாலும் அப்படி இருந்த பொழுதுமே வாசல்ல மாமனார் மாமியார் இப்படி பெரியவா யாரை உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சட்டை பண்ணாம ஓடி போயிடுவாளாம். ஏன்னா கிருஷ்ணானுபவம் அவ்வளவு முக்கியம். அப்படி எல்லாரும் போக இந்த சிந்தையந்தியும் கிருஷ்ணனுடைய குழல் ஓசை கேட்கறது, ஆனந்தம் அப்படியே பொங்குறது அவளுக்கு. அடடா, கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு சொல்லி ஓடுறா. ஓடி வரும்பொழுது ஆத்து வாசல்ல மாமனார் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை தாண்டி எப்படி போறதுன்னு இவளுக்கு தெரியல. அப்படியே பிரமிச்சு போய் துடிதுடிச்சு போய் நின்று போயிடுறா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டா, அவள் கிருஷ்ணனுடைய கானத்தை கேட்கின்றாள். அது எப்போ அமையும்னாக்க, எவ்வளவோ பிறவர்களுடைய புண்ணிய பலன் அந்த கிருஷ்ண கானம் கேட்க முடிஞ்சுது. ஆனா அதே நேரத்துல அவன் இருக்கும் இடம் சென்று அதை அனுபவிக்க முடியவில்லையே என்ற துடிப்பு, தவிப்பு, பாரிப்பு, அந்த துக்கம் ஏற்படுறது. துக்கம் எதனால ஏற்படுறதுனாக்க, எவ்வளவோ ஜென்மங்கள்ல செய்த பாபத்தினுடைய பலனாகத்தானே துன்பம். அப்போ அந்த துன்பத்தையும் அவள் அனுபவிக்கிறாள். இப்போ இது நன்னா கவனிக்கணும். என்னன்னா, இன்பத்துக்கு காரணம் எது? புண்ணியம். துன்பத்துக்கு காரணம் எது? பாவம். நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம். அப்போ இந்த இடத்துல சிந்தையந்தி இன்பத்தினுடைய உச்சகட்டத்தை அனுபவித்தாள். அதனால தன்னுடைய மொத்த புண்ணியத்தையும் கழித்து தள்ளினாள். இன்பத்தினுடைய உச்சகட்டம் எது அப்படின்னாக்க, கிருஷ்ண கானம் கேட்பது, அவனுடைய திருப்புல்லாங்குழல் ஓசை கேட்பது. அது அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால அவளுடைய மொத்த புண்ணியமும் அந்த இன்பமாக கழிந்து விட்டது. ஆனா அதே நேரத்திலே எம்பெருமானை சென்று அடைய முடியவில்லையேங்கிற துக்கம், தவிப்பு, அதனால தன்னுடைய மொத்த பாபத்தையும் கழித்து கட்டினாள். பாபத்தினுடைய மொத்த கூட்டம் பெரிய துன்பமாக அவனை சென்று அடைய முடியவில்லையேன்னு அந்த பாவத்தையும் கழிச்சுட்டா இல்லையா. அப்போ இந்த இடத்துல அந்த நொடியில என்ன ஏற்படுறது அவளுக்கு? நான் இன்பத்துக்கு காரணமான புண்ணியம், அதே போல் துன்பத்துக்கு காரணமான பாவம் என்று இரண்டும் ஒரே சமயத்தில் அழியப்பெற்று மூச்சடங்கி வீடு பேர் அடைந்தாள் என்று காட்டப்பட்டது. மோட்சம் சேர்ந்துட்டா. ஏன்னா புண்ணியமும் போயிடுத்து, பாவமும் போயிடுத்து, மோட்சத்தை அடைஞ்சுட்டா. அப்போ பட்டர் இந்த இடத்துல சொல்வாராம், இந்த பெண் பிள்ளை மற்ற கோபிகளைப் போல இல்ல, கிருஷ்ண பக்தி தான் பிரதானம் என்று மீதி எதையுமே சட்ட பண்ணாம அதுல மட்டுமே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டிருந்தா நேரா கிருஷ்ணனை பார்க்க ஓடி போயிருப்பா. ஆனால் இவளோ தயங்கி துடிதுடித்து அங்கேயே நின்னுட்டா. இதுல இருந்து இவ கிருஷ்ணானுபவத்துக்கு புதிதுன்னு தெரியுது. மற்ற கோபிகையைப் போல இவளும் பழகியிருந்தால் தயங்காமல் கன்னடன் போக துணிந்திருப்பாள் இல்லையா. இருந்தாலும் எம்பெருமானுடைய இரக்கமே உபாயம், இனிமையே உபேயம் இல்லையா. அவனுடைய இரக்கத்தினாலே இந்த பெண் பிள்ளையும் வீடு பேரை சென்றடைந்தாள் என்று அருளி செய்யக்கூடிய வார்த்தை. எவ்வளவு அற்புதமான ஒரு ஐதிஹ்யம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. நாளை தினம் அடுத்த கோபிகையை எப்படி எழுப்புறா, என்னென்ன ஐதிஹ்யங்கள் இருக்கு என்று அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.